ஆனால் நான் 2014 முதலாக இங்கே வந்தேங்கண்ணா. 2014 நான் காவல்துறையில் இருக்கும் பொழுது வெரி ஹை ப்ரெஷர், எக்ஸ்ட்ரீம்லி ஹை ப்ரெஷர். அது எனக்கு ஒரு விதத்தில் தாக்கு பிடிக்க முடியல. காரணம் டெத்தை பார்க்குறீங்க, குழந்தைங்க இறக்குறாங்க, ரேப்பை பார்க்குறீங்க. இதெல்லாமே உங்கள் மனசில் வந்து எனக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தியது, மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்திச்சு எனக்கு. அதுவும் குறிப்பாக என்னுடைய முதல் மாவட்டத்தில் காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கும்போது அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்கண்ணா. ஏன்னா நிறைய விஷயத்தை நான் பர்சனலாக எடுத்துக்க ஆரம்பித்தேன். ஒரு டெத்தை பர்சனலாக எடுத்துக்க ஆரம்பித்தேன். ரொம்ப அட்டாச் ஆன கிரைமுக்கெல்லாம். ஒரு நாளைக்கு நீங்கள் 10 கிரைம் பார்க்குறீங்கன்னா ரொம்ப மனதளவில் ஒரு பெரிய அழுத்தம் ஏற்படுத்துச்சு. அப்போ நான் முதலாக ஈஷாக்கு வந்தேன். 2014 என்னுடைய முதல் அனுபவம். இங்கே வந்து ஒரு கிரியா பண்ண ஆரம்பித்தேன். அது டெய்லி வந்து ஒரு டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட்னு சொல்லுவாங்கண்ணா. அதாவது என்னுடைய கடமையை நான் செய்யணும், அதற்காக நான் அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. என்னுடைய கடமை காவல்துறை அதிகாரியாக பிறந்த பொழுது என் வேலையை நான் செய்யணும், நேர்மையாக செய்யணும். அதற்காக ஒரு கிரைமையும் பர்சனலாக எடுத்து நான் அட்டாச் ஆகும் பொழுது எனக்கு அந்த வேலையை சரியா செய்ய முடியாமல் அந்த எமோஷனல் ஆஸ்பெக்ட் தடுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ வர ஆரம்பிச்சு தொடர்ச்சியாக 1 கிரியா 2 கிரியா வேறு கிரியா நான் பண்ண ஆரம்பிச்சேங்கண்ணா. அப்புறம் கோயம்புத்தூரில் டிசிபியாக இருக்கும்போது ரவிசங்கர் குருஜி ஸ்ரீ அவங்க ஆசிரமத்தில் போக ஆரம்பித்தேன். அங்கேயும் சில பயிற்சிகளை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். அதே போல் குறிப்பாக எங்கேயெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, குறிப்பாக எனக்கு வந்து மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவதற்கு யோகா வந்து ஒரு பெரிய ஒரு கருவியாக 2014 பெரிய கருவியாக எனக்கு பயன்பட்டுருக்கு. இன்றைக்கும் அரசியல் அதே மாதிரி தான். நேற்று நான் இன்னைக்கு உங்களோட பேசிட்டு இருக்கேன். நேற்று கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட 29 வீடுகளுக்கு தனித்தனியாக நம்ம போய் பார்த்துட்டு வரும்பொழுதுன்னா ஒரு வீட்டிலும் ஒரு சோகமான ஒரு ஸ்டோரி. எல்லாருமே கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் நாம் அவங்களுக்கு ஒரு தனி மனிதனாக அல்லது கட்சியை சார்ந்த நபராக உதவி செய்யணும். அது ஒரு பக்கம் இருந்தும் நீங்கள் ரொம்ப அட்டாச் ஆக ஆரம்பிக்கிறீங்க, ஒருத்தட்டையும் அட்டாச் ஆக ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகும். அந்த மன அழுத்தம் அதிகமாகும் பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த டெசிஷன் என்பது ஒரு கிளவுட் ஆகும். ஸோ இதெல்லாம் யோகாவில் நமக்கு ஒரு டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட், அதாவது வேலை செய்யணும், அதே நேரத்தில் தாமரை இலையின் மீது இருக்கக்கூடிய தண்ணி போல் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் யோகா எனக்கு கற்றுக் கொடுத்துருக்குங்கண்ணா.